Hello guys, so welcome back to VRC Smart Edu channel. So already part 1 video வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலனா உங்களுக்கு வந்து மறக்காமல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐக்கான்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் சாப்டர் நம்பர் 5. ஸோ ஹியர் we are going to see about the exploring mixture and separation. அந்த சாப்டரில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்கலனா மறக்காமல் போய் பாருங்கள். இது வந்து பார்ட் 2 ஆஃப் த சாப்டர். ஸோ இங்கே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சொல்யூஷனை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ சொல்யூஷன். ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் என்ட்ரிங் இன் டு திஸ் வீடியோ, நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம், லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ சொல்யூஷன். ஃபஸ்ட்டு வந்து இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு லெமன் ஜூஸ் வந்து போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா? இப்போ வந்து லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. லெமன் ஜூஸில் வந்து சுகர் போடுவோம் கரெக்டாக. நான் வந்து ரொம்பவே கம்மியாக சுகர் போடுறேன். ஸோ லெமன் ஜூஸ் எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாக இருக்குமா? இருக்காது. ஸோ ரொம்ப அதிகமான சுகர் போடுறேன், நிறைய எடுத்து போட்டுடுறேன். ஒரு 5 ஸ்பூன், ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் சுகர் போட்டுடுறேன். அப்போ எப்படி இருக்கும்? ஓவர் இனிப்பாக இருக்கும், ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும். சுகர் 1 ஸ்பூன் ஒரு ரொம்ப கம்மியாக போட்டேன் அப்படின்னா, 1/2 ஸ்பூன் போட்டேன்னா சுகரே டேஸ்ட்டே ஸ்வீட்டே இருக்காது. ஸோ அப்போது ஒரு பர்ஃபெக்டான லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஒரு கிளாஸுக்கு வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன்ஸ் to 2.5 ஸ்பூன்ஸ் போட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் ஸ்பூனில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது அந்த ஒரு ஸ்வீட்னஸ், ஓவர் ஸ்வீட்னஸோ இல்லை லெஸ் ஸ்வீட்னஸோ நமக்கு கிடைக்கிது. அதுதான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ ஓவர் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நிறைய நம்மளுடைய லைக் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்யூஷன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் solute and solvent அப்படின்னு படிச்சிருப்போம். சொல்யூஷன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் solute and solvent. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சொல்யூட்டை அதிகமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்வீட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை ஸ்வீட்னஸ் ரெடியூஸ் ஆகும். இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷன் தான். ஸோ கான்சன்ட்ரேஷனுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். ஓகே ஃபைன். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடச்சிருக்கும். ஸோ வாட் இஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா, நம்ம சால்வெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சால்வெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை நம்ம கலக்கிறோம். இப்போது ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருன்றது தான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருன்றது தான் நான் எடுத்துக்கிட்ட விஷயம். இந்த ஒரு கிளாஸில் இருக்கிற வாட்டர், அதாவது லெமன் ஜூஸ்ன்னு வச்சுக்கோங்க, லெமன் வாட்டர் ஏதோ ஒன்று இருக்குது. இதில் எவ்வளோ சுகர் சேர்க்குறோனோ அதை பொறுத்து தான் என்னுடைய ஸ்வீட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நிறைய சுகர் சேர்த்தனா அப்போ அந்த சுகருன்றது நம்மளுடைய சொல்யூட். ஸோ அப்போ எவ்வளோ சொல்யூட் நான் சேர்க்குறேன்றதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் கான்சன்ட்ரேஷன் போது இட்ஸ் நத்திங் பட் த அமௌண்ட் ஆஃப் solute, the amount of solute dissolved in the given amount of solvent is called the concentration of the solution. புரிஞ்சுதா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை நான் ஒரு சால்வெண்ட்டை, ஒரு கொடுத்துருக்க சால்வெண்ட் இவ்வளோ தான் கொடுத்துட்டாங்க, அந்த கொடுத்துருக்கக்கூடிய சால்வெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை ஆட் பண்ணுறனோ அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும் விதத்தில் உங்கள் புக்கில் வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஓஆர்எஸோடைய எக்ஸாம்பிள், இன்னொன்று வந்து பெஸ்டிசைடோட எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓஆர்எஸ் வந்து பார்க்கலாம். ஓஆர்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்னா நம்மளுடைய ஓஆர்எஸ். ஓகேவா? ஸோ இந்த ஓஆர்எஸை லைக் டெவலப் பண்ணதோ ஒரு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா திலீப் So it is Mahalanobis. So it was developed by Dilute Mahalanobis. So இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ எதற்காக இவர் டெவலப் பண்ணார் அப்படின்னா,
இவர் வந்து லைக் டீஹைட்ரேட்டிங் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக, லைக் இப்போ வந்து பேஷண்ட்ஸ் லைக் ஹேவிங் டயரியா காலரா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா ஹெவியாக வந்து டீஹைட்ரேட் ஆகும். அவங்க பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட், சப்ஸ்டன்ஸ், மினரல்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ரீட் அதிகமாக ஆகும். அப்போ உங்களுடைய பாடியில் என்ன ஆகாது அப்படின்னா வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து பாடி வந்து வீக்னஸ் ஆகிடும், இன்னும் வந்து நிறைய விதமான டிசீசஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்கள ரீஹைட்ரேட் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை மிக்சிங். என்னென்ன மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் சுகர் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, எதுக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் சால்ட் தான் நம்ம போடுறோம்? இவ்வளோ தான் சால்ட்டு போடணும்னு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது, இவ்வளோ தான் சுகர் போடணும், இவ்வளோ தான் வாட்டர் ஊற்றணும்னு ஒரு அளவு இருக்குது. எதுக்கு அந்த அளவை வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம நிறைய சால்ட் போட்டுட்டோம் அப்படின்னா டூ மச் சால்ட் வந்து போட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஹார்ம்ஃபுல், அதாவது உடம்புக்கு ஒத்துக்காது, பிளட்டுக்கு வந்து ஹார்ம்ஃபுல். ஸோ டூ மச் சால்ட் போட்டோன்னா ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம நிறைய சுகர் போட்டோம், டூ மச் சுகர் போட்டோன்னா இது வந்து இன்எஃபிஷியண்ட்டாக போயிடும், எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே, எஃபெக்டிவ்னஸ்ஸே இருக்காது. இது சாப்பிட்றதுனாலே ஒரு எஃபெக்டிவும் இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரொம்ப கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? சொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமான கான்சென்ட்ரேஷனில் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நல்லதுக்கு கிடையாது. ஸோ அப்போது வாட்டர் லெவலும் கரெக்டாக இருக்கணும், சுகரும் கரெக்டாக இருக்கணும், சால்ட்டும் இந்த அளவுக்கு ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேவா? அடுத்து பெஸ்டிசைடோடைய ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, பெஸ்டிசைடோடைய எக்ஸாம்பிள் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பெஸ்டிசைடு வந்து நம்ம வந்து பிளான்ட்டுக்கு அடிக்கிறோம். கரெக்டாக எதுக்காக அடிக்கிறோம்? லைக் பிளான்ட்டில் எதனா வந்து இன்செக்ட் இருந்துச்சு, பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக, பிளான்ட்டை வந்து பெஸ்ட் எதுவுமே வந்து அட்டாக் பண்ணாமல் பிளான்ட் நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்காக, நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கறதுக்காக தான் நம்ம பெஸ்டிசைடை யூஸ் பண்ணுறோம். பட் இந்த பெஸ்டிசைடை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது குறிப்பிட்ட அளவை விட ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோன்னா இன்செக்ட் ப்ராப்பராக கொல்லப்படாது. ரைட்? இன்செக்ட்ஸ் won't be killed properly. இன்செக்ட்ஸ் வந்து ப்ராப்பராக கொல்லப்படாது. ரெண்டாவது வந்து கிராப்ஸ் ரிமெயின் டேமேஜ்டு. ஸோ பெஸ்ட் அட்டாக் ஆகி பெஸ்ட்டு எதுவுமே சாகலை அப்படின்னா நம்ம அடிக்கிறதுமே வேஸ்ட்டு தானே. நம்ம கொஞ்சோண்டு பெஸ்டிசைட் அடிக்கிறது வேஸ்ட்டு தான், ஏன்னா பெஸ்ட்டு எப்படியும் சாக போகிறது இல்லை. பெஸ்ட்டு சாகலை அப்படின்னா கிராப் வந்து டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்கும். அதே வந்து நான் என்ன பண்ணுறேன், அளவுக்கு மீறி அதிகமாக நான் வந்து பெஸ்டிசைடு வந்து போடுறேன். டூ மச் பெஸ்டிசைட் நான் போடும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக க்ராப்புமே டேமேஜ் ஆகும். ஓகேவா? க்ராப் டேமேஜ் இருக்கும், க்ராப் மே கெட் டேமேஜ்ட். ஓகே, இதனால் நிறைய எஃபெக்ட்ஸுமே நடக்கும். க்ராப் ஃபுல்லாக வந்து இது போய் பரவிடும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா சாயிலோடைய குவாலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். சாயில் குவாலிட்டி வந்து மேபி டிக்ரீஸ்ட், நல்ல ஒரு ஈல்டு இருக்காது, சாயிலோடைய குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகிடும். என்விரான்மெண்ட்டை அதிக அளவில் வந்து என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் ஆகும். ஸோ இதில் போடுறதுலாம் அடுத்தடுத்த லைக் ஃபுட் செயினில் அப்படியே பரவிக்கிட்டே போகும். ஸோ அதனால் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணலாம், ஒரு நல்ல ஈல்டு வர்றதுக்காக பெஸ்டிசைட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பட் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தட் proportion is very very important. So thereby proportion of usage is very important.
ஸோ இவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு வீடு கட்டும்போது கூட நம்ம ஜெல்லி அதெல்லாம் உருவாக்குவாங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ குவான்டிட்டியில் தான் இதை மிக்ஸ் பண்ணணும், சிமெண்ட்டு இதெல்லாம் இவ்வளோ குவான்டிட்டியில் தான் மிக்ஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அவ்வளோ குவான்டிட்டியில் தான் மிக்ஸ் பண்ணணும். அதை விட நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் டேஞ்சர் ஒன்லி. ஓகே ஓகே next we are going to see the difference between concentrated and dilute solution. Solutionல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து concentrated solution, இன்னொன்று வந்து dilute solution. Solution is primarily based on what? Solution is primarily a combination of solvent plus solute. கரெக்டா? இதில் மேஜர் ரோல் பே பண்ணுறது யார்? சொல்யூட் தான். ஸோ எவ்வளோ சொல்யூட்டை நம்ம ஆட் பண்ணுறோமோ டு அ ஃபிக்ஸ்டு சால்வெண்ட் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு சொல்யூஷனில் நிறைய அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக கான்சன்ட்ரேட்டட் ஆக போகுது. சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஒரு லெமன் வாட்டர் இருக்குது அப்படின்னா அந்த வாட்டரில் நான் அதிகமான சுகர் ஆட் பண்ணேன் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சுகர் வில் இன்க்ரீஸ். அப்போ அது இட் இஸ் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து நான் கம்மியான சுகர் ஆட் பண்ணேன்னா இட்ஸ் டைல்யூட்டட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். contains more solute அதிகமாக இருக்கும், less solvent கம்மியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இதுதான் வந்து concentrated solution. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா very sweet sugar syrup. ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஓகேவா? நெக்ஸ்ட் டைல்யூட் அப்படின்னா contains less solute, more solvent. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட் சுகர் வாட்டர். புரியுதா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். அதிகமான சொல்யூட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கான்சன்ட்ரேட்டட், கம்மியான சொல்யூட் இருந்துச்சுன்னா அது டைல்யூட்டட். அவ்வளோதான். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டு எக்ஸ்பிரஸ் த கான்சன்ட்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். பட் நம்மளுடைய சாப்டரில் நம்மளுடைய கிளாஸ் லெவலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷனை பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பர்சன்டேஜ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து 3 வேஸில் வந்து நம்ம வந்து பண்ணலாம். மூணு விதத்தில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். ஒவ்வொரு விதமும் இன் டீட்டெயில் வில் டிஸ்கஸ். ஸோ ஹையர் கிளாஸில் மற்ற எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். பட் இங்கே ஒன்லி பர்சன்டேஜ் எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ். ஓகே இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா பர்சன்டேஜ் எம் பை எம் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஆர் பர்சன்டேஜ் டபிள்யூ பை டபிள்யூ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது பர்சன்டேஜ் எம் பை எம் அப்படின்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் மாஸ் பை மாஸ். ஓகே இட் ரெப்ரசன்ட்ஸ் this represents mass by mass. W by W ன்றது it represents weight. ஓகேவா? ஆக்சுவலி வந்து சொல்லணும் அப்படின்னா நியூமரிக்கலி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய மாஸும் வெயிட்டும் ஈக்குவல் தான். நியூமரிக்கலி என்ன சொல்லலாம் அப்படின்னா என்னுடைய பர்சன்டேஜ் மாஸும் சரி என்னுடைய வெயிட்டும் சரி பர்சன்டேஜ் வெயிட்டும் சரி நியூமரிக்கலி ரெண்டுமே ஈக்குவல். பட் இண்டஸ்ட்ரின்னு வரும்போது இண்டஸ்ட்ரியில் வந்து எதை வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் மோஸ்ட்லி வந்து பர்சன்டேஜ் வெயிட்டை தான் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நியூமரிக்கலி இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டிஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால் இதை மாஸ் பை மாஸ் ஆர் வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ் அப்படின்னும் சொல்லிக்கலாம். ஓகேவா? அதுலேயே வந்து மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ யூஸ்வலாக again you need to recall solution is a combination of solute and solvent, where solvent வந்து என்ன நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணப்போ நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்க போகுது. பேசிக்கலி நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன தேவைன்னா சொல்யூட். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே நம்மளுடைய
டெஃபினிஷனே நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டதுனால இட் tells how many grams of solute are present in 100 grams of total solution. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே எல்லாமே வந்து நம்ம பர்சன்டேஜில் தான் எழுத போகிறோம். ஸோ நம்மளுடைய டோட்டல் சொல்யூஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 100 கிராம்ஸ். நீங்கள் என்னன்னா பண்ணிக்கோ, உன்னுடைய டோட்டல் சொல்யூஷன் 100 கிராம்ஸ் இருக்கணும். அதில் சொல்யூட் எவ்வளோ வேணா இருக்கலாம், சால்வெண்ட் எவ்வளோ வேணா இருக்கலாம். irrespective of how much solute and solvent is present, your solution should be 100 grams. டோட்டலாக உன்னுடைய சொல்யூஷன் வந்து 100 கிராம்ஸ் இருக்கணும். அண்ட் இங்கே வந்து நம்ம மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துருக்கிறதுனால நம்மளுடைய சொல்யூஷன், அதாவது நம்மளுடைய சொல்யூட்டும் சரி, சால்வெண்ட்டும் சரி, சொல்யூஷனும் சரி, எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா கிராம்ஸில் தான் இருக்க போகுது. எய்தர் யூ ஷுட் மெஷர் எவ்ரி திங் இன் கிராம்ஸில் மெஷர் பண்ணி நீ பண்ண அப்படின்னா மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் நீ கண்டுபிடிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ உனக்கு ஒரு டவுட் வரலாம், 3 டைப் இருக்குது, எங்கே எதை யூஸ் பண்ணணும்? எங்கன்னா 2 இடத்துலையுமே நான் வந்து டோட்டல் சொல்யூஷன் கால்குலேட் பண்ணுற இடத்துலையும் சரி, சொல்யூட்டு போடுற இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையும் நான் கிராம்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா தட் வில் பி கிவிங் யூ மை மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ டோட்டலாக 100 கிராம்ஸ் ஆஃப் டோட்டல் சொல்யூஷனில் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ். காட் இட்? வெரி குட். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா மாஸ் by mass percentage, that will be equal to mass of solute divided by mass of solution into 100. okay, இதுதான் நம்மளுடைய formula. let me box the formula. ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும், லாஜிக்காக படிச்சுக்கோங்க. இப்போ வந்து மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கு சொல்யூட்டுக்கும் மாஸ் தான் கொடுத்துருப்பாங்க இன் கிராம்ஸு, சொல்யூஷனுக்கும் மாஸில் தான் கொடுத்துருப்பாங்க இன் கிராம்ஸு. நமக்கு 3 டைப் இருக்குதுன்னு சொன்னால், ஒன்று வந்து மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ், இன்னொன்று வந்து மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், இன்னொன்று வந்து வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். ஸோ எங்கெல்லாம் நமக்கு மாஸ் தேவையோ அங்கே மாஸ் யூஸ் பண்ணுவோம், எங்கெல்லாம் வால்யூம் தேவையோ அங்கே வால்யூம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல மாஸ் ஆஃப் சொல்யூட்டுன்னு வரும், மாஸ் ஆஃப் சொல்யூஷன் வரும், இல்லை வால்யூம் ஆஃப் சொல்யூட் அண்ட் சொல்யூஷன் தான் வரப்போகுது. எப்போவுமே நீங்கள் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து 100 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், பிகாஸ் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 100 இஸ் மேண்டேட்ரி டு பி மல்டிப்ளைட் இன் ஆல் ஃபார்முலாஸ். எல்லா ஃபார்முலாலையும் 100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது காமன். அப்புறம் சொல்யூட் அண்ட் சொல்யூஷனை தான் கம்பேர் பண்ணுவோம். சால்வெண்ட்டை நம்ம கம்பேரே எங்கேயுமே பண்ண மாட்டோம். ஸோ சால்வெண்ட்டுக்கு அதே நமக்கு தேவையில்லை. ஸோ சால்வெண்ட்டை எந்த இடத்துலையுமே நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு வேண்டியது சொல்யூஷன் அண்ட் சொல்யூட் தான். மாஸ் அண்ட் வால்யூம் வச்சு தான் டோட்டலாகவே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தாங்க, சொல்யூட்டுக்கும் மாஸ் எடுக்கணும், சொல்யூஷனுக்கும் மாஸ் எடுக்கணும் இன்ட்டு 100. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன்னா நான் இதை வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். ஓகே, வெரி குட். ஸோ இதெல்லாம் வந்து மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் வந்து இப்போ பேக்ட் ஐட்டம்ஸில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்றது சொல்கிறதுக்கெலாம் மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, வெரி குட். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் வந்து போகிறோம். மாஸ் பை வால்யூம். ஓகே, மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். ஸோ மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்? ஸோ அப்போ மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜை m by vன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஆர் w by vன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, எனி ரெப்ரசன்டேஷன் இஸ் ஓகே. ஓகே, ரைட். ஸோ இப்போ மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்யூஷன் அகெயின் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். இந்த மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜில் நமக்கு வந்து சொல்யூட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சொல்யூட் வந்து ஒரு சாலிடாக இருக்க போகுது. அதை வந்து நம்ம மாஸில் எடுக்க போகிறோம்.
ஓகேவா. சால்வெண்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு லிக்விடாக இருக்க போகுது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம எம்எல்ல ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அதுதான் வால்யூமில் எடுக்க போகிறோம். ஸோ சாலிடை வந்து நம்ம கிராம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் கோயிங் டு பி நத்திங் பட் மாஸ். அண்ட் சால்வெண்ட்டை வந்து லிக்விட், அதாவது எம்எல்ல ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலாக என்ன யூனிட் போடுவீங்க? ஆன்சர் கிடைக்குது. இப்போ ஒரு 15 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் டு பி ரெப்ரசன்டட் இன் பர்சன்டேஜ். ஏன்னா நம்ம எங்கே பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கிறோம், யூனிட் இல்லை, பர்சன்டேஜ் போடணும். கரெக்ட், ஃபைன். இங்கே வந்து ரெண்டுமே கிராம்ஸ் தான், ரெண்டுமே சாலிடு தான், அதனால் மாஸ் யூஸ் பண்ணோம். இங்கே சொல்யூட்டுக்கு மட்டும் மாஸு சாலிடு, சால்வெண்ட்டுக்கு லிக்விடு. ஓகேவா, எம்எல்ல நம்ம எழுத போகிறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இட் டெல்ஸ் how many grams of solute are present in 100 milliliters of solution. Got it? So அவ்வளோதான். ஃபைன். 100 milliliter ஆஃப் சொல்யூஷனில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்குன்றதை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? எக்ஸாம்பிள் வந்து 5% குளுக்கோஸ் சொல்யூஷன் இப்படி எழுதியிருந்தாங்க அப்படின்னா இதோடைய மீனிங் என்ன? 5 grams ஆஃப் குளுக்கோஸ் இஸ் present in 100 ml ஆஃப் சொல்யூஷன் அப்படின்றது தான் அர்த்தம். கரெக்டாக? 5%னா என்ன அர்த்தம்? இவ்வளோ அமௌண்ட் ஆஃப், அதாவது 5 grams ஆஃப் குளுக்கோஸ் வந்து 100 ml ஆஃப் சொல்யூஷனில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். டு டெல் இன் சிம்பிள். அப்போது டு டெல் இன் சிம்பிள் மை மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் மாதிரி மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம்? மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் தட் கேன் பி ரிட்டன் ஆஸ். ஸோ இங்கே வந்து சொல்யூட்டோடைய இதை வந்து நம்ம மாஸில் தான் எழுத போகிறோம். ஸோ மாஸ் ஆஃப் solute divided by solution should be in volume in ml. So volume of solution into 100. இப்போ நான் சொன்னது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாமா? எப்போவுமே இன்ட்டு 100 போடணும்னு சொன்னேன், இங்கே இன்ட்டு 100 வந்துடுச்சு. அதே மாதிரி சொல்யூட்டையும் சொல்யூஷனையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். சால்வெண்ட்டே இங்கே வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ சொல்யூட்டும் சொல்யூஷனே கம்பேர் பண்ணியாச்சு. மாஸ் பை வால்யூம்னா சொல்யூஷனோடைய வால்யூம் எடுக்கணும், சொல்யூட்டோடைய மாஸ் எடுக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஓகே, தட்ஸ் இட் ஓவர். ஓகே, லாஸ்ட்டு C1 வந்து நான் சொல்கிறேன். C1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். ஸோ இதை எப்படி எழுதலாம்? பர்சன்டேஜ் V by V அப்படின்னு எழுதலாமா? ஸோ தட்ஸ் இட், வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். ஸோ இப்போது ரெண்டுமே வால்யூம் அப்படின்னா நம்மளுடைய லைக் சொல்யூட்டுமே வால்யூமில் இருக்கணும், அதாவது எம்எல்ல இருக்கணும், நம்மளுடைய சொல்யூஷனுமே எம்எல்ல இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்மளுடைய பர்சன்டேஜ். அதாவது ரெண்டுமே அஃப்கோர்ஸ் லிக்விடாக இருக்கணும். ஸோ மிக்ஸ்சர் இட் இஸ் used when we find out the concentration of two miscible liquids. Are mixed. What is the meaning of miscible? மிசிபிள்னா கம்ப்ளீட்டாக ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறது தான் மிசிபிள். இம்மிசிபிள் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் ஆயில் அண்ட் வாட்டர். ஆயில் அண்ட் வாட்டர் ஆர் இம்மிசிபிள் லிக்விட்ஸ். அதாவது ரெண்டுமே வந்து ஒன்றா மிக்ஸே ஆகாது, அப்படி இருக்கிறது இம்மிசிபிள் லிக்விட்ஸ். அப்போ ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் ஆகிறது தான் மிசிபிள் லிக்விட்ஸ், ரைட்? ஸோ ரெண்டு மிசிபிள் லிக்விட்ஸ் இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வினிகர் ஆர் பர்ஃப்யூம்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா tells how much or how many ml of solute is present in
100 ml of solution. கரெக்டா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது. ஸோ அப்போ வால்யூம் பை வால்யூம் percentage will be equal to volume by volume percentage will be equal to volume of solute divided by volume of solution into 100. If you do, you will be getting volume by volume percentage. Got it? ரொம்ப simple தானே? Fine. Okay, let's see the example questions. So இது வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஷின் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தோன்னா, if 10 grams of salt is dissolved in 90 grams of water, calculate the mass by mass percentage of the solution formed. என்ன calculate பண்ணணும்? mass by mass percentage வந்து calculate பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, mass of the salt வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க? mass of salt வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ mass of salt வந்து என்னது? அதாவது salt is a solute. கரெக்டாக? ஸோ mass of a solute தான் கொடுத்துருக்காங்க. அப்போ it is 10 grams அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, ஃபார் த ஃபார்முலா, ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபார்முலா எழுதிக்கிறேன். we need to calculate the mass percentage. ஸோ mass percentage அப்படின்னா percentage m by m தான் நம்ம வந்து calculate பண்ணணும். ஸோ to calculate the mass percentage m by m நமக்கு என்ன தேவை? mass of solute divided by mass of solution into 100. ஸோ அப்போ mass of solute கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 10 grams. mass of solution நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா mass of solute தான், அதாவது நமக்கு solute சால்வெண்ட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 90 grams of water அப்படின்னா it is a solvent. ஸோ அப்போது டோட்டல் mass of solution நம்ம எப்படி calculate பண்ணலாம்? total mass of solution will be the combination of mass of solute உடைய mass and solvent உடைய mass. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? total mass of solution வந்து கிடைச்சிரும். So 10 grams is the mass of the solute plus 90 grams is the mass of the solvent. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 100 grams. ஸோ இந்த 100 grams தான் நம்மளுடைய சொல்யூஷனுடைய டோட்டல் மாஸ். அப்போ மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ்னால் என்ன வரும்? mass of the solute is 10 grams divided by mass of the solution is nothing but 100 grams. இது ரெண்டுத்தையும் into 100. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிரும், கிராம் கேன்சல் ஆயிரும். ஸோ you'll be getting 10. கரெக்டாக? ஸோ your mass by mass percentage will be equal to 10%. ஓகே, 10% mass by massன்னு எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. or just simply 10% எழுதினாலும் it's fine. Okay, got it. So this is your first question. Let's move on to the second question right now. One second, I'll show you the second question. Okay, this is your second question. So second question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if 5 grams of glucose is dissolved in water to make 100 ml of solution, calculate its concentration, mass by volume percentage. நீங்கள் என்ன calculate பண்ணணும்? mass by volume வந்து calculate பண்ணணும். கரெக்டாக? ரைட். ஸோ 5 grams of glucose அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ குளுக்கோஸ்ன்றது என்னது? ஹியர் glucose is nothing but solute. ஸோ mass of glucose which is nothing but mass of solute, that will be equal to 5 grams is dissolved in water to make 100 ml of solution. ஸோ டோட்டல் சொல்யூஷனுடைய வால்யூமும் அவங்களே கொடுத்துட்டாங்க, 100 ml அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் என்ன பண்ணிட்டாங்க? 100 mlன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக ஃபார்முலா போயிடலாம். ஸோ mass by volume percentage that will be equal to mass of solute divided by volume of
solution into 100. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சம்மை சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிவன் எழுதுங்க. கிவன் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபார்முலா போட்டு அந்த ஃபார்முலாவை பாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து 5 grams டிவைடட் பை வால்யூம் வந்து 100 ml இன்ட்டு 100. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நம்ம கேன்சல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளுடைய ஆன்சர் வந்து 5 மாஸ் பை வால்யூம் வந்து நமக்கு வந்து 5 கிடைக்கும். பர்சன்டேஜ் மாஸ் பை வால்யூம் அப்படின்னு எழுத போகிறோம். ஆக்சுவலி நம்மளுடைய ஃபைனல் ஆன்சருக்கு வந்து நம்ம இந்த பர்சன்டேஜ் எழுதணும். இது எழுதலைன்னா இங்கேயும் மார்க் கட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட சம்மு சால்வ் பண்ணும்போது இதுதான் ப்ரொசீஜர். ஃபைனலாக யூனிட் எழுதணும். அது வந்து ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக எதுவாக இருந்தாலும் ஃபைனலாக யூனிட் எழுதணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3க்கு வந்து நம்ம வந்து போக போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, I'll read the question now. If 1 ml of liquid pesticide is mixed with a sufficient amount of water to form 100 ml of pesticide spray, okay, for rice crop, calculate its volume by volume percentage. So what you need to calculate? Volume by volume percentage. இதுதான் நம்ம வந்து calculate பண்ணணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் ஆஃப் லிக்விட் பெஸ்டிசைட் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் லிக்விட் பெஸ்டிசைட். இது வந்து என்னது? இது வந்து நம்மளுடைய சொல்யூட் தான். ஸோ அதனால் வால்யூம் ஆஃப் சொல்யூட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, which is nothing but 1 ml. அண்ட் வால்யூம் ஆஃப் சொல்யூஷனும் நமக்கு கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் பெஸ்டிசைட் ஸ்ப்ரே. பெஸ்டிசைட் ஸ்ப்ரே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நத்திங் பட் சொல்யூஷன். கரெக்டாக? சொல்யூஷனுடைய வால்யூமும் நமக்கு கொடுத்துட்டாங்க, which is nothing but 100 ml அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன சொல்லியாச்சு? வால்யூம் ஆஃப் சொல்யூட் கொடுத்தாச்சு, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்தாச்சு. ஸோ வாட் இஸ் பர்சன்டேஜ் வால்யூம் பை வால்யூம்? Percentage volume by volume, that will be equal to volume of solute divided by volume of solution into 100. So already we know what is volume of solute. Volume of solute வந்து 1 ml divided by volume of solution 100 ml into 100. So automatically our percentage volume by volume நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1% volume by volume தான் நமக்கு வந்து கிடைக்க போகுது. Got it? So this is how you solve this problem. Got it? Okay, before going to pass and pounder, pass and pounderல ஒரு 3 question இருக்குது. அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துடலாம், which is nothing but saline dip. இந்த சலைன் டிப்புன்றது ஒரு பேக் மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்கார், அந்த பர்சனுக்கு ஹெவியாக டீஹைட்ரேட் ஆகுது, ஏதோ ஒரு ரீசன்னால் வாட்டர் லாஸ் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு கண்டிஷன்னால் அவருக்கு வந்து எக்ஸசிவாக வாட்டர் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த பர்சனுக்கு அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ரீகெயின் பண்ணுறதுக்காக, டு ரீகெயின் ஆர் டு ரீப்ளேஸ் the fluid loss in body, ஓகே, இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சலைன் டிப்பை கொடுப்பாங்க. ஓகேவா? ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்குறாங்க. யூஸ்வலாக நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்கக்கூடிய சலைன் டிப்போடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா, இந்த சலைன் டிப் எப்படி இருக்கும்? சலைன் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஓகேவா? அதாவது நமக்கு சோடியம் குளோரைடு, காமன் சால்ட் இருக்கு இல்லையா, சோடியம் குளோரைடு, அந்த காமன் சால்ட்டை தான் இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சோடியம் குளோரைடு. ஸோ சோடியம் குளோரைடு சால்ட் டிசால்ட் இன் வாட்டர் வில் மேக் யூ தி சலைன். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ஸில் 0.9% நார்மல் சலைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 0.9% நார்மல் சலைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வாட் இஸ் அ மீனிங்? 0.9 grams of salt is mixed with, okay, it's present in 100 ml of water, 100 ml of water, அதாவது 100 ml of solution, 100 ml of solution or 100 ml of water. So அதாவது
0.9ன்றத கான்சன்ட்ரேஷன் லெவல், அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் செலைன் டிப் தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் எதற்காக இந்த ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா 0.9 கிராம்ஸ், அதாவது 0.9% யூஸ் பண்ணால் தான் இட் இஸ் சேஃப் ஃபார் பிளட். அதுக்கு மேலே போச்சுன்னா பிளட்டுக்கு சேஃப் இல்லை. அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் அண்ட் எம்எல்ல இருக்குது. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் percentage mass by volumeக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து இதை கொடுக்கலாம். இட்ஸ் an example of percentage mass by volume. Okay, percentage. Got it? Okay, let's see the Parson powder. Parson powderல first question வந்து a common talcum powder contains 4% mass by mass zinc oxide which acts as an antiseptic. How much zinc oxide is present in 300 grams of talcum powder? இதுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4% ஆஃப் மாஸ் பை மாஸ் ஜிங்க் ஆக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லைக் 300 கிராம்ஸுக்கு எவ்வளோ டால்கம் பவுடர், லைக் ஹவு மச் ஜிங்க் ஆக்சைடு, எவ்வளோ ஜிங்க் ஆக்சைடு தேவைப்படும் 300 கிராம்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் யூ நீட் டு ஃபைண்ட் இஸ் மாஸ் ஆஃப் zinc oxide. ஸோ மாஸ் ஆஃப் ஜிங்க் ஆக்சைடு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலாக நம்மளுடைய மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா என்ன? பர்சன்டேஜ் மாஸ் பை மாஸோடைய ஃபார்முலா இஸ் மாஸ் ஆஃப் solute divided by mass of solution into 100. ஸோ இங்கே டால்கம் பவுடருன்றது தான் நம்மளுடைய சொல்யூஷன் கணக்கில் வரும். கரெக்டாக? டால்கம் பவுடருன்றது தான் நம்மளுடைய சொல்யூஷன். அந்த டால்கம் பவுடரில் ஒரு காம்பனண்ட் தான் நம்மளுடைய ஜிங்க் ஆக்சைடு. ஸோ அப்போ இந்த ஜிங்க் ஆக்சைடுன்றது ஒரு காம்பனண்ட். அப்போ ஜிங்க் ஆக்சைடுன்றது என்னது நமக்கு இங்கே? ஜிங்க் ஆக்சைடுன்றது சொல்யூட். கரெக்டாக? ஜிங்க் ஆக்சைடுன்றது சொல்யூட். ஜிங்க் ஆக்சைடு இஸ் ப்ரெசன்ட் இன் டால்கம் பவுடர்ன்றதுனால டால்கம் பவுடர் இஸ் அவர் சொல்யூஷன். அப்போ 300 கிராம்ஸ் ஆஃப் டால்கம் பவுடர்ன்ற போது நம்மளுடைய மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ mass of solution is given as 300 grams which is nothing but the mass of the talcum powder. next வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு percentage வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ percentage mass by mass வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 4% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, உனக்கு இந்த 100 தெரியும். மாஸ் ஆஃப் த சொல்யூட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் which is zinc oxide. அப்போ ஃபார்முலா மாற்றி திருப்பி போட்டு எழுதலாமா? அப்போ ஃபார்முலாவை திருப்பி போட்டு எழுதுனேன் அப்படின்னா மை மாஸ் ஆஃப் ஜிங்க் ஆக்சைடு தட் வில் பி ஈக்குவல் டு, இதை மட்டும் மாஸ் ஆஃப் சொல்யூட் தான் நம்மளுடைய ஜிங்க் ஆக்சைடு, அதனால் இதை அப்படியே வச்சுக்கோங்க. தட் வில் பி ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஓகே. இந்த மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இங்கே மேலே போயிடுமா? ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் மேலே போயிடும். இப்போ மல்டிப்ளிகேஷனில் போகும். மாஸ் ஆஃப் சொல்யூஷன், ஓகே, மாஸ் ஆஃப் சொல்யூஷன். இந்த 100 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடு ஆப்போசிட் சைடில் போகும்போது கீழே டிவிஷனில் வந்துடும். ஸோ டிவைடட் பை 100ன்ற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ பர்சன்டேஜ் இஸ் நத்திங் பட் 4% டிவைடட் பை 100 இன்டூ 300. கரெக்டாக? மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இஸ் கோயிங் டு பி 300. ஸோ இதெல்லாமே நம்ம கேன்சல் பண்ணி எழுதணுன்னா நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? ஃபைனலாக ஐ வில் பி கெட்டிங் 12 grams. ஸோ ரிமெம்பர், மாஸ் கேட்கும் போது ஆன்சர் ஃபைனலாக கிராம்ஸில் இருக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தேர்ஃபோர் 12 grams ஆஃப் zinc oxide is present in 300 grams of talcum powder. Got it? Okay, look here. Your mother gives you a bottle of orange juice concentrate to mix with water and serve it to your visiting friends. She asks you to mix 2 tablespoons of the concentrate with water in a glass tumbler. If each teaspoon measures 15 ml. ஸோ ஒரு டீஸ்பூன் வந்து 15 ml மெஷர் பண்ணுது. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2 tablespoons ஆட் பண்ண போகிறோம். ஸோ லைக்
ஒரு டேபிள் ஸ்பூன் 15 ml அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் எவ்வளோ அப்படின்றத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். அதான் நம்மளுடைய கான்சென்ட்ரேட்டு. ஸோ ஒரு பர்சனுக்கு நம்ம டோட்டலாக எவ்வளோ ஜூஸ் சர்வ் பண்ண போகிறோம்? 150 ml ஆஃப் ஜூஸ் வந்து சர்வ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் சொல்யூஷனும் நமக்கு கொடுத்துட்டாங்க 150 ml. அதுதான் டோட்டல் சொல்யூஷன். ஸோ வாட் இஸ் த வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணோம் ஆஃப் த ஆரஞ்ச் ஜூஸ் தட் யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட். ஸோ first thing that I am going to do is write the formula for volume by volume percentage. So volume by volume percentage oda formula enna? Volume of solute divided by volume of solution into 100. ஸோ இந்த கொஷின் இவ்வளோ பெருசாக இருக்குன்றதுனால இந்த கொஷின் டஃப்பே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபார்முலா எழுதுகிறேன். ஃபார்முலா எழுதினாலே நீ ஈஸியாக இந்த கொஷினை சால்வ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பர்சனுக்கு 150 ml ஜூஸ் வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். ஜூஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் தட் கான்சென்ட்ரேட் அண்ட் வாட்டர். ஸோ அப்போ ஜூஸுன்றது என்னுடைய டோட்டல் சொல்யூஷனே. அப்போ டோட்டல் சொல்யூஷனுடைய வால்யூம் கொடுத்துட்டாங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எனக்கு கொஷின்லேயே கிடச்சிருச்சு. நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கனாலே கொஷின்லேருந்தே நம்ம வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துருவோம். 150 ml தான் நம்மளுடைய வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். அது கொஷின்லேருந்தே நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு டேபிள், அதாவது ஒரு டம்ளரில் எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, எங்கள் அம்மா வராங்க, ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து லைக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. இதில் என்கிட்ட வந்து கான்சென்ட்ரேட் இருக்குது. அந்த கான்சென்ட்ரேட்டுன்றது தான் என்னுடைய சொல்யூட்டு. இதை வந்து நான் வாட்டரில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ டேங்குன்னு வச்சுக்கோங்களேன், டேங்குன்னு வரும், லைக் அது வந்து பவுட்ரு மாதிரி இருக்கும். அதை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு ஜூஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ நான் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போடுமா ஒரு டம்ளரில், நீ வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கலந்து கொடு ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கும் அப்படின்றாங்க. அந்த 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்ட உடனே என்னுடைய டோட்டல் சொல்யூஷன் வந்து ஒவ்வொரு கெஸ்ட்டுக்குமே 150 ml கிடைக்குது. அதில் 2 டேபிள் ஸ்பூன் போது ஒரு டேபிள் ஸ்பூனுடைய மெஷர்மெண்ட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே 15 ml அப்படின்னு. அப்போ 2 டேபிள் ஸ்பூனுடைய மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 டேபிள் ஸ்பூன் கான்சென்ட்ரேட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? தட் வில் பி ஈக்குவல் டு நத்திங் பட் ஒரு டேபிள் ஸ்பூன் 15, 2 டேபிள் ஸ்பூன்னா 2 into 15, அவ்வளோதான். 2 into 15 which is nothing but 30 ml. ஸோ அப்போது 2 டேபிள் ஸ்பூன் நான் அதில் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 30 ml இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இது ரெண்டுமே எனக்கு கிடச்சிருச்சா? ஸோ பர்சன்டேஜ் வால்யூம் பை வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? தட் வில் பி ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 150 into 100. that will be equal to, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா 20% வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ டு டெல் the orange juice mixture is 20% volume by volume concentration. got it? அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் வந்து vinegar used as a food preservative and additive contains 5% volume by volume acetic acid கொடுத்துருக்காங்க. glacial acetic acid is a liquid that is 100% acetic acid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. if you want to make a vinegar from glacial acetic acid, how would you proceed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5% வால்யூம் பை வால்யூம் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5% vinegar contains 5% வால்யூம் பை வால்யூம் அசிட்டிக் ஆசிட். ஸோ அதோடைய மீனிங் என்ன? இப்போ 5% வால்யூம் பை வால்யூம்னா அதோடைய மீனிங் என்ன? இட் இஸ் நத்திங் பட் 5 ml ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இஸ் present in 100 ml ஆஃப் வினிகர். இதான மீனிங். ஸோ இப்போது வினிகர் கண்டெய்ன்ஸ் 5 ml, அதாவது 5% ஆஃப் வால்யூம் பை வால்யூம் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னா வினிகர் தான் நம்மளுடைய லைக் டோட்டல் சொல்யூஷன் நம்ம எடுத்திருக்கோம். அந்த டோட்டல் சொல்யூஷன் வினிகர். ஸோ எப்போவுமே வந்து நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் ரெப்ரசன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்குது இன் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன். அப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் டோட்டல் சொல்யூஷன் வினிகர் அப்படின்னா வினிகரில்
100 ml ஆஃப் வினிகரில் 5 ml ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இருக்குன்றது தான் இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனுடைய மீனிங். கரெக்டாக? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, they have told glacial acetic acid. glacial acetic acid அப்படின்னா இதோடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? 100% அசிட்டிக் ஆசிட். ஓகே, அந்த அசிட்டிக் ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது? 100% இருக்குது. அதாவது எந்த ஒரு மிக்ஸ்டருமே இல்லாமல் 100% அசிட்டிக் ஆசிடாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 100% அசிட்டிக் ஆசிட் தான் அதோடைய மீனிங், கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட் அப்படின்றதுக்கு. இப்போது எப்படி நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணுவ? இஃப் யூ வாண்ட் டு மேக் வினிகர் ஃப்ரம் கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட், ஹவு டு யூ ப்ரொசீட்? ஸோ இப்படி தான் நான் வந்து ப்ரொசீஜர் எழுத போகிறேன். எப்படி ப்ரொசீட் பண்ணுவேன் அப்படின்னா, to prepare 100 ml of vinegar, to prepare 100 ml of vinegar, நம்ம எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்? 5% தான் நமக்கு வந்து அசிட்டிக் ஆசிட் வந்து கண்டெயின் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 5% அசிட்டிக் ஆசிட்னா ஐ நீட் டு டேக் 5 ml ஆஃப் கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட், அதாவது பியூர் அசிட்டிக் ஆசிட். நான் எவ்வளோ எடுக்க போகிறேன்? 5 ml தான் எடுக்க போகிறேன். ஸோ 5 ml ஆஃப் கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அது கூட என்ன பண்ண போகிறேன்? வினிகர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அண்ட் வாட்டர்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், படிச்சிருக்கும். அப்போது 5 ml கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட் எடுத்தேன் அப்படின்னா 100 mlக்கு இன்னும் எவ்வளோ தேவை? 95 ml தேவை. அப்போ இந்த மீதி 95 ml என்ன தான் எடுக்க போகிறேன்? நான் வாட்டர் தான் எடுக்க போகிறேன். டேக் 95 ml ஆஃப் வாட்டர். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் வெல். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா we will be getting the vinegar that is being prepared from glacial acetic acid. Got it? That's all for today's video guys. So thank you so much for watching till this. So hope எல்லா கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And meet you again in the next video. Until then, it's bye from my side.